வெல்கம் டு டூட்டீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சியா சீட்ஸ் ஓட்ஸ் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புட்டிங் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட முடியாது. இதை பார்த்திங்கன்னா ஓவர் நைட் சோக் பண்ணணும், அதாவது ஊற வைக்கணும். இது ஊற வைக்கிறதுக்காக நான் பார்த்திங்கன்னா மில்க் எடுத்திருக்கேன். இந்த பால் காய்ச்சி லைட்டாக ஆற வச்ச பால் தான். ஒரு ஆளுக்கு நீங்கள் 150 to 200 ml மில்க் தாராளமாக எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேருக்கு எடுத்துருக்கிறதுனால 2 கிளாஸ் மில்க் எடுத்திருக்கேன். இது கூடவே ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓட்ஸை நல்ல ஒரு ட்ரை பேனில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். மொறு அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. அப்படி மேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் சட்டுன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு 4 ஸ்பூன் ஓட்ஸ் போதுமானது. நான் இன்றைக்கி 2 பேருக்கு செஞ்சுருக்கிறதுனால 8 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் சியா சீட்ஸ். இதையும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட முடியாது. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 6லேருந்து 8 மணி நேரம் ஊறினா தான் சியா சீட்ஸ் நம்ம சாப்பிட்ற இந்த கன்சிஸ்டன்சிக்கே வரும். சப்ஜா சீட்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் 15 மினிட்ஸ்க்குள்ளேயே கன்சியூம் பண்ண முடியும். பட் சியா சீட்ஸ் அப்படி பண்ண முடியாது. ஒரு ஆளுக்கு 1 ஸ்பூன் சியா சீட்ஸ் போதுமானது. 4 ஸ்பூன் ஓட்ஸ், 1 ஸ்பூன் சியா சீட்ஸ். நான் 2 பேருக்குங்கிறதுனால 2 ஸ்பூன் சியா சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா இந்த பாலோடு சேர்த்து ஊறி பார்த்திங்கன்னா மார்னிங் நல்லா பால் எல்லாமே அந்த ஓட்ஸும் இந்த சியா சீட்ஸும் உறிஞ்சி நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் ஃப்ளேவர். உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெனிலா எசன்ஸ், ஸ்ட்ராபெரி, இல்லை என்ன டைப் ஆஃப் எசன்ஸ் பிடிக்குமோ, என்ன இந்த கஸ்டர்ட் பவுடர் இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ இதெல்லாம் நீங்கள் ஆப்ஷனல். முழுக்க உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் காஃபி பவுடர் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொக்கோ பவுடர் ரொம்ப ஃபைனாக இருக்கிறதுனால லம்ஸ் ஃபார்ம் ஆகும். பட் ஊறுறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே டிசால்வ் ஆகிடும். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. வெளியில் வைக்க வேண்டாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ இது மார்னிங் எப்படி இருக்குது நம்ம எடுத்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு இன்றைக்கி மார்னிங் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், அந்த பால், அந்த ஓட்ஸ், அந்த சியா சீட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஊறி எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குன்னு. நம்ம போட்டிருந்த கொக்கோ பவுடரும் நல்லா இது கூட மிக்ஸ்அப் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் ரெசிபி எடுத்துக்கும் போது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் லைட்டாக சாப்பிட்ட ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படின்னா இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், ஸ்வீட் சாப்பிட்ணும், இந்த கிரேவிங்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். பட் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கும் போது நமக்கு அந்த கிரேவிங்ஸ் கண்டிப்பாக வராது. இந்த புட்டிங்க்கு சுகர் தேவைப்படாது. பிகாஸ் நம்ம இதில் எனி ஒன் ஆஃப் ஃப்ரூட் ஆட் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். ஃப்ரூட் உங்களோட ஆப்ஷனல் தான். சிட்ரிக் ஃப்ரூட் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்ற எந்த ஃப்ரூட் வேணாலும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணலாம். பப்பாளி, ஆப்பிள், வாட்டர்மெலன், அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மாதுளப்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கிற ஃப்ரூட் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே மைல்டு சுகர் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணி சாப்பிட்லாம் சுகர். பட் வெயிட் லாஸ்க்குன்னு சாப்பிட்றவங்க சுகர் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ அந்த பழத்தை இதில் ஒரு ஆளுக்கு ஒரு பழம் போதுமானது. அவ்வளோதான், நம்மளோட ஓட்ஸ் சியா சீட்ஸ் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி தான் சர்வ் பண்ணியிருக்கேன். அவளுக்கு ஸ்வீட் கொஞ்சம் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அவளுக்கு வெயிட் லாஸ் இம்பார்ட்டன்ஸ்லாம் இல்லை. அவளுக்கு இந்த புட்டிங் ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போ பண்ணாலும் அம்மா எனக்கும் சேர்த்து பண்ணுங்கன்னு கேட்பா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டாக அவள் இன்றைக்கி இதே எடுத்துக்கிட்டேன் என் கூட சேர்ந்து. ஸோ அவளுக்கு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் சுகர் இல்லாமல் எடுத்திருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.